தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும், மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது இன்று மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அது ஒரு பக்கம் சில மாநிலங்களில் தொகுதிகள் வரையறையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை அப்படின்னு வருகிற போது அங்கு மக்கள் தொகை அதிகமாக இல்லை என்றால் அவர்களுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை, சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிலர் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அரசியல் கட்சிகள் பேசி கொண்டிருக்க இந்த நேரத்தில், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசியிருக்கிறார். இனி இந்தியர்கள் மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும், ஒருவர் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காரு. அது ஒரு சென்சஸ் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணமாக சொல்கிறாரு, ஒரு சமூகம் 2.1% கீழ் அதனுடைய பிறப்பு விகிதம் குறைகிற போது அந்த சமூகம் அழிவு நிலைக்கு போயிடும். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது அப்படின்னு மோகன் பகவத் சொல்கிறாரு. அதற்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. பாஜகவுடைய கொள்கை கோட்பாடு மக்கள் தொகையை, அந்த அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற நேரத்தில் அதனுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இப்படி சொல்லுவது சரியா? 2 பேரும் கேட்டு ஒரு முடிவுக்குள்ளே வாங்க அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க. ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள். ஈசாந்த விவாதத்தை தான் நம்ம இன்று முன்வைத்திருக்கிறோம். குறைந்தது 3 குழந்தை பெற ஆர்எஸ்எஸ் அட்வைஸ். அரசே வளர்க்க ஏற்பாடு செய்யுமா அல்லது கல்வி இலவசம் ஆகுமா? ஈசாந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், அரசியல் விமர்சகர், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி திரு நித்யானந்தம், இருவரும் இணைந்திருக்கிறாங்க. இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல திரு தூத்துக்குடி செல்வத்திலிருந்து விவாதத்தை துவங்குறேன். தூத்துக்குடி செல்வம் சார், திரு மோகன் பகவத் அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு, தினமலர் நிர்வாகத்திற்கு, அதே போலவே என்னுடைய மிக பெரிய மரியாதைக்குரிய ஐயா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா நித்யானந்தம் அவர்களுக்கு, நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இந்து சமூக பாதுகாப்பு இயக்கம் அல்லது இந்து சமூகத்தை கட்டமைத்து, நீண்ட நாட்களாக கட்டமைத்து பாதுகாத்து வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் வீடு. அதனுடைய தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாரும் சொல்லவும் மாட்டோம். சரியா? 1. 2வது, அண்ணன் சொன்னீங்க இந்தியா கூட்டணியிலிருந்து எதிர்ப்பு தெரிவு வந்திருக்கிறது என்பதிலே ஒரு சில நியாயங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியிலையும் வந்திருக்கிறது, அதே நேரத்துல பாஜக கூட்டணியிலும் வந்திருக்கு. இல்ல, பாஜக கூட்டணியில இருந்து எந்த கருத்து வந்திருக்குன்னு எனக்கு தகவல் இல்ல, தரவுகள் இல்ல. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அரவிந்த் நிஷாத் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி, அப்படியே இருந்தா கூட பாஜகவுடைய அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். பாஜகவுடைய கோட்பாடுங்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயன்று கொண்டிருக்கும் போது ஆர்எஸ்எஸ் இத சொல்லி இருக்கு, நீங்க 2 பேரும் பேசி முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, முரண்பட்ட கருத்துக்களை சொல்லாதீங்கன்னு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி சொல்லி இருக்கு. நீங்க அவங்க ஐக்கிய ஜனதாதளத்தை சொல்ற கருத்துக்கு நாம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அதுல என்ன பொதுவா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் மற்ற மதங்களில் இந்த கட்டுப்பாடு கிடையாது. அது கிறிஸ்தவ மதத்திலேயா இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய மதத்திலேயா இருக்கட்டும், அதுல குழந்தை பேருக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படல. அதே நேரத்துல இந்து சமூகத்துல இப்போ காலப்போக்குல என்ன ஆயிட்டுன்னா, ஒரு காலத்துல 10 குழந்தைகள், 12 குழந்தைகள், 8 குழந்தைகள் இருந்த வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள் ரொம்ப ஒரு நிறைவா, அதாவது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் அப்படின்னு ஒரு நிறைவா இருந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு கேட்டா,
எங்க நான் நான் எங்க குடும்பத்துல நாங்க 5 பேர் ஆண் பிள்ளைகள். இப்ப 5 பேருங்கிற நான் எங்க வீட்டுல எல்லாரையும் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 30 பேர் இருக்கோம். அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பத்துல எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய நிறைவா எங்க குடும்பத்துல உள்ளவங்களே எல்லாரும் உட்கார்ந்து இருந்து அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு நிறைவா இருக்கும். அதையெல்லாம் விட இப்ப சமயம் ஒரு அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய குடும்பகம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு நினைக்கிற போது நாம் குடும்பம் அப்படின்னு பிரித்து பாஜக காரங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க அப்படி பார்க்காதீங்க. நாங்க 140 கோடி மக்களுக்குமான கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. 140 கோடி மக்களுக்குமான அரசு தான் பாரதிய ஜனதா மத்திய அரசு. பாஜக சொல்லுது வாசுதேவ குடும்பகம், எல்லாரும் ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கணும். தூத்துக்குடி செல்வம் என்னுடைய குடும்பத்தோட தான் நாங்க இணைந்து மகிழ்ச்சி கொண்டாடுவோம் நினைக்க கூடாது. இல்ல அப்படி இல்ல, நீங்க நான் சொல்ல வந்ததே வேற. நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காலத்துலதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு தீவிரம் வந்தது. அது தீவிரப்படுத்த சொல்லுங்க. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சரியா தப்பா? என்ன கேட்டீங்கன்னா தப்புன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேளுங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு. இந்திரா காந்தி தப்பா சொன்னாங்க, காங்கிரஸ் தப்பா சொல்லிடுச்சு. பாஜக இப்ப என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற இடத்துல பாஜக நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா பாஜக நிலைப்பாடு என்ன? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு தான் இருக்கு. அது என்னால சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த இப்போ செய்திகள் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாருமே கருத்தே சொல்லாத சூழ்நிலையில எங்களுடைய தாய் வீட்டினுடைய தலைவர் ஐயா மோகன் பகவத் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்கு நான் முரணா ஒரு கருத்தை நான் சொல்லக்கூடிய உரிமையோ அல்லது அதுக்கான தார்மீகமோ எனக்கு இல்ல. அதை நீங்க மனசுல வேண்டாம். நீங்க தாய் அமைப்பினுடைய மாற்று கருத்து வேண்டாம். ஆனா பாஜக பிறப்பு விகிதத்தை, நான் குடும்ப கட்டுப்பாடு சொல்ல, பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அரசு செயல்படுதா இல்லையா? அதுக்கான இனிஷியேட்டிவ் நிதிகள் ஒதுக்கப்படுதா இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு முழுமையாக அமுல்படுத்தியது. விளைவு என்னன்னு கேட்டா, இப்ப நாடாளுமன்றத்தை அரசுக்கு நிதி ஒதுக்குதா இல்லையா நான் கேட்கிறேன். தூத்துக்குடி செல்வம் சார்ட்ட இந்திரா காந்தி கொண்டு வந்ததா இருக்கட்டும், பாஜக உடைய இந்த அரசு என்டிஏ அரசு 3வது முறையா இருக்கு. அன்று ஆரம்பித்து வைத்ததற்கான நிதிகளை ஒதுக்குகிறதா இல்லையா பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு? இல்ல சார், நீங்க அதெல்லாம் கண்டினியூ ஆகுது இல்ல. அப்ப கடுமையாக பின்பற்றப்பட்டாலும் அது முற்றிலுமாக இப்போ தடைபடல இல்ல, அது கண்டினியூ ப்ராசஸ்ல தானே இருக்குது. இல்ல, இப்ப குடும்ப கட்டுப்பாடு இப்ப சமீப ஆண்டுகள்ல குடும்ப கட்டுப்பாட்டை யாருமே கட்டுப்படுத்தல. குடும்ப கட்டுப்பாட்டை யாரும் நிர்பந்தப்படுத்தல. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 888, இப்ப 543 இருக்கிறது. 888 வரை வரும் புதிய நாடாளுமன்றமே கூட 888 ஒரு 1000 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுல இப்ப 39 எம்பிக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு 7-8 எம்பி தான் கிடைக்கும். மற்ற மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எம்பிக்கள் கிடைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு சேர்த்துதான் மோகன் பகவத் ஒரு ஐடியா சொல்றாரு. ஒரு சமூகம் அழிந்து போய்விடும், அதனால நிறைய குழந்தை பிறப்பு அதிகரிக்குங்க, இல்லன்னா அந்த சமூகம் அழிஞ்சிடும் சொல்றாரு. இல்ல ஐயா, மோகன் பகவத் சார் 3 குழந்தைகள் என்பது ஒரு ஒரு சரியான குடும்பம், அதாவது ஒரு கட்டமைப்பு உள்ள குடும்பம், குடும்பத்துக்கு சொல்றாரு. அவர் ஒரு சமூகம் அழிந்து போய்விடும் அப்படிங்கறதுல சொல்றாரு. ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த சமூகம் அப்படிங்கிறது பிறப்பினுடைய சதவீதம் குறையும் போது சமூகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்க 3 குழந்தைங்களுக்கு மேல பெத்துக்குங்க அப்படின்னு. நான் தொடர்ந்து பேசுறேன். நித்யானந்தம்,
திடீர்னு மோகன் பகவத்துடைய இந்த பேச்சு அரசியல் களத்துல எப்படி இருக்கு? தினமலர் உரைக்கல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மானனீய சத்சங்க சாலக் மோகன் பாகவத் அவர்கள் பிறப்பு விகிதத்தை குறைக்க கூடாது என்று சொல்கிறார். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நான் இரண்டாவது கட்டத்தில் சொல்லுகிறேன். இதே தொடர்ச்சியிலே இரண்டாவது பகுதியாக அதை சொல்லுகிறேன். நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்க நாட்டிலே இன்றைக்கு மக்கள் தொகையில மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகம், இளைய குடிமக்களுடைய அதாவது இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதனால்தான் நம்முடைய நாட்டில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் அங்கே செல்லுகிறார்கள். இது எதனை காட்டுகிறது என்று சொன்னால், மூத்த குடிமக்களாக ஆனவர்கள் எல்லாம் ஓய்வெடுக்க செல்லுகின்ற நேரத்தில் அங்கே வளர்ச்சி குன்றிவிடும், நாட்டினுடைய வளர்ச்சி தடைப்பட்டுவிடும். ஒரு நாடு இளைஞர்களால் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு முதியோர்களால் முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இது மோகன் பகவத் விரிவாக சொன்னாரா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்திய நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது 45 விழுக்காடிலிருந்து 55 விழுக்காடு வரை இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டுடைய ஜனத்தொகை 1,28,00,00,000 நமக்கு கிடைக்கல. நம்ம சமீபத்திய சென்சஸ் கிடைக்கல, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2060 உச்சகட்டத்தை அடையும் என்று மோகன் பகவத் அவர்கள் மாநில சரசங்க சாலக் சொல்கிறார்கள். ஆக 2060 உச்சகட்டத்தில் இந்த மக்கள் தொகை அதிகம் அடைகின்ற பொழுது முதியோர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முதியோர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக இளைஞருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அப்பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய முழுமையான முயற்சி செய்து எனர்ஜி என்று சொல்வார்கள், சக்தியை முழுமையாக ஈடுபடுத்தக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறையும் என்பது இயல்பாக ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நமக்கு வெளியில் இருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்காக நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். உள்ளிருந்தே அச்சுறுத்தல் என்பது இந்த மக்கள் தொகை குறைவுதான் ஆகும். ஏனென்றால் இது நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று சொன்னால் அது உள்ளிருந்தே கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பாகவத் அவர்கள் வெளியில் இருந்து கிடைக்கக்கூடிய அச்சுறுத்தலை விட உள்ளிருந்த அச்சுறுத்தல் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு கட்சி, அந்த கட்சி அரவிந்த் நிஷாந்த் சொன்னீங்க, ஐக்கிய ஜனதா தளம், அவர் மோகன் பாகவத் இப்படி பேசியிருக்க கூடாது, பேசுவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் அவர் கேட்டு அதற்கு பின்னாலே பேசி இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு புரிதல் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். என்ன புரிதல் இல்லை நான் சொல்றேன். அதுதான் அதான் 2வது கட்டம் சொன்னேன் இல்லையா, ஏன் அப்படி சொன்னார்ன்றதுக்கு. பாஜக 1980 ஆரம்பிச்சது, ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சது. புனித வெள்ளியிலே கட்சி ஜனதா கட்சி என்று வெளியேற்றப்பட்டு உயிர் தெழுந்த நாளிலே உயிர் தெழுந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சி 1980 துவங்கி இன்றைக்கு அந்த 20, 24 மொத்தம் 44 ஆண்டுகள் ஆகின்றன. RSS வயதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 100வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது எந்த பிளவும் இல்லாமல். ஒரு தலைமையின் கீழே ஒரு குடையின் கீழே கட்டுப்பாடோடு, இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இராணுவத்திற்கு அடுத்து இருக்கக்கூடியது, அதாவது பிரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் என்று சொன்னால் அது RSS மட்டுமே தான். பாரதிய ஜனதா கட்சியும் RSSையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்ப்பது என்பது கற்பனையிலே கூட நாம் நினைத்து பார்க்க கூடாது. ஏனென்றால் RSSக்கு என்று அது அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு பண்பாட்டு இயக்கம். இல்ல, RSS அரசியல் அமைப்பு தானே பாஜக, அதை மறுக்கிறீங்களா? அரசியல் அமைப்பு இல்ல, RSS பயிற்சி பெற்றவர்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்களுடைய. RSSக்கு பாஜகவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? RSSல ஏறத்தாழ 36 விவித கஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிளைகள் இருக்கின்றன. அதுல அரசியல் கட்சி கிடையாது. சரி, அப்ப RSS எந்த கிளை பாஜக? ஏதாவது கிளையா இருக்காங்களா இல்ல இண்டிபெண்டன்ட் பாடியா? அதிர்ஷ்டவசமாக தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இந்த நாட்டு கலாச்சாரத்தையும் இந்த நாட்டு விழுமியங்களையும் தூக்கி பிடிக்கின்ற RSSனுடைய பயிற்சிகளை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பாஜகவில் இருக்கிறது.
சரி சார், எதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன். ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணவங்க பாஜக இருக்காங்க. பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு? தூத்துக்குடி செல்வம் செல்வம் என்னுடைய தாய் அமைப்பு, நாங்க எழுந்து பேச மாட்டோங்கிறாரு. சொல்ல அனுமதிக்க, அதை தான் நான் சொல்ல வர்றேன். பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன நெருக்கம்? ஏன் இந்த ஒரு தாய் மகன் என்ற பாசம் என்று சொன்னால், ஜனதா கட்சியில் 80 ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலே இருக்கக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டார்கள். அத்வானி, வாஜ்பாய் உள்பட வெளியேற்றப்பட்டார்கள். தயவு செய்து வெளியே போய்விடுங்கள், இரட்டை உறுப்பினர் இங்கே கிடையாது, இடம் கிடையாது என்று சொன்னார்கள். ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிற்கு தேவை என்று சொன்னவர்கள் அத்வானி, வாஜ்பாய், நித்யானந்தம் உள்பட. அன்றைக்கு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி வாஜ்பாய் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி என்று ஆரம்பித்தோம். ஆக பாரதிய ஜனதா கட்சி துவங்கியதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கான முதல் காரணி ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸ் இடம் இல்லை, ஆர்எஸ்எஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த தொடர்பு ஒன்றே போதும். அதுல இருந்து இங்க வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்பவும் ஒரு நட்பு இருக்கு, இப்பவும் ஒரு மரியாதை இருக்கு. நட்பு இல்ல, தாய் வீடு என்று கூட தாய் வீடு. ஆமா, வழிகாட்டுதல் என்று சொல்லுவோம். அவங்க ஏன் இப்போ வழிகாட்டுறாங்க? பாஜக என்ன, பாஜக ஜனதா கட்சிக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இல்லை. சரி வேண்டாம், சரி அவர் சொல்லிட்டாரு. பைபிளில் விபலியத்தில் சொல்லியிருப்பது போல, உன் சமூகத்துக்கு முன்னால் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 ஆண்டுகள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னா, பாஜக ஒரு அரசு ஒரு வச்சுக்கு மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்த சொல்லுது. டைரக்டா 2 பேருமே நிறைய மீட்டிங்ஸ் நடத்துறாங்க, தலைவர்கள் சில கூட்டங்களில் சந்திச்சுக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தேர்தல் வெற்றிக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஹரியானாவில் நாங்கள் தான் எல்லா இடக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசிக்கணுமே, அரசில் இருக்கக்கூடியது உங்களுடைய ஆட்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கலந்து ஆலோசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அரசுக்கு என்ன தேவை என்ற நிர்பந்தம் இருக்கிறது. மோகன் பாகவத் அவர்களுக்கு, சர்சங்க சாலக் அவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு எந்த விதமான அரசியல் நிர்பந்தமும் கிடையாது. அவர்கள் வாக்குகளுக்காக நடத்தவில்லை கட்சி அந்த இயக்கத்தை. அது ஒரு கலாச்சார இயக்கம். ஆர்எஸ்எஸ் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது என்று சொன்னால், காங்கிரஸிலே உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வரட்டும், அந்த நல்ல குணங்களோடும் தேசபக்தியும் தெய்வ பக்தியோடு கலாச்சார விழுமியங்களை தூக்கி பிடிக்கிற நிலை காங்கிரஸுக்கு வருமானால் காங்கிரஸையும் ஆதரிப்பார்கள். ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட கட்சி என்பது காங்கிரஸை ஆதரிப்பார்கள். ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று அதன்படி தேசபக்தியோடு நடந்து கொண்டால் சரி. ஒருவேளை இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுது 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை எதிர்க்கிற பாஜகவை ஆர்எஸ்எஸ் எதிர்க்குமா? அதாவது ஆர்எஸ்எஸ் கருத்து என்பது ஒரு கருத்து. இன்றைக்கு உடனடியாக செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள். அந்த கருத்தை இப்பொழுதே சொல்லி வைக்கிறார்கள். 100 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து ஏறத்தாழ வெற்றி பெற்றிருக்காங்க சார். 90 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். சரி, அப்போ இந்த அவர்கள் சொல்றத பாஜக கேட்கணும் என்பதல்ல, நல்லதென்றால் கேட்கும், கேட்க வேண்டிய நேரத்திலே கேட்கும். அரசியல் கட்சிக்குள்ள நிர்பந்தத்தின் அடிப்படையிலே அதற்கு அந்த வளையத்துக்குள்ளிருந்து கேட்கும். தூத்துக்குடி ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். அவர் கேட்டீங்க, நீங்க அரசு நிதி கொடுக்கிறதே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக. ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. அரசு புகைப்பிடிக்க கூடாது என்ற நிதி அந்த புகைப்பிடித்தல் வரக்கூடிய வரிகளை காட்டிலும் கூட அதனுடைய விளம்பரம். அரசு மது நாட்டிற்கு கேடு என்று சொல்லக்கூடிய அந்த விளம்பரமும் மது விற்பனை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விளம்பர செலவு. நீங்கள் விளம்பரத்திற்கும் செலவு செய்து மதுவையும் திறந்து வைக்கிறீர்கள், விளம்பரத்திற்கு மிக 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 அதிகமாக செலவு செய்து புகைப்பிடிக்கவும் வழிவகுக்கிறீர்கள். அப்போ அது என்ன அர்த்தம்? தூத்துக்குடி செல்வம், நாட்டுக்கு எது அந்தந்த காலகட்டத்தில் தேவையோ அந்த அறிவுரைகளை ஆர்எஸ்எஸ் கொடுக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த அரசுடைய தேவை. யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எங்களுடைய சித்தாந்தத்தை யார் சொன்னாலும், காங்கிரஸ் சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, நீங்க அப்படி ஒரு முரண்பட்ட ஒரு சந்தேகமான கேள்வியை கூட நான் கேள்வியை கூட நீங்க தவிர்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கிகள். இன்னும் சொல்ல போனா தாயும் பிள்ளையும்.
அதுல இவங்க 2 பேருடைய நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த தேசம் இருக்கு பாருங்க, தேச ஒற்றுமை முக்கியம். ஏன் RSS வந்து நீங்க இந்துக்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பாடுபடுவதாக நான் நினைக்கல. ஏன்னு கேட்டா இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக RSS இயக்கமும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி. ஏன்னு கேட்டா இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சார் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தான் 2 பேர் இருக்காங்க செல்வம் சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் இந்தியாவுடைய வளர்ச்சி இளைஞர்கள் கையில் இருக்குது, முதியோர்கள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் வர வேண்டும், பிறப்பு விகிதம் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பாஜக இல்லையா? அது சார்ந்து மோடி பேசலையே, அது சார்ந்து சுகாதாரத்துறை பேசலையே. இல்ல அது இன்னும் வந்து விவாதத்துக்குரிய செய்தியாக இன்னும் வரல. வரும்போது அது உரிய நேரத்துல சார் இதெல்லாம் தொலைக்காட்சி விவாதத்திற்குரிய செய்தியாக ஒரு அரசு ஆலோசிக்க கூடியது. ஒரு நாட்டின் வளர்ச்சி குறித்து தொலைக்காட்சிகளில் விவாதம் வந்த பிறகுதான் அரசு முடிவெடுக்கணும்னு இல்லை. அரசே ஒரு நாட்டில் முதியோர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, இளைஞர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, பிறப்பு விகிதம் குறைகிறது, நாளை நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற இளைஞர் கையிலனா அதனோட நம்பர்ஸை நம்ம கூட்டணும் அப்படின்னு ஒரு அரசு தானே முயல். அதையே விவாத பொருள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க அரசு உரிய நேரத்தில் உரிய முடிவை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு என்பது அனைவருக்குமான அரசாக இருக்கிற நிலையில் ஒரு சில சித்தாந்தங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நான் சித்தாந்தம் வேண்டாம் சார், பிறப்பு விகிதம் வேணுமா வேண்டாமா பாஜகவுக்கு? RSS சொல்றது சரியான ஐடியாவா இல்லையா அதை சொல்லிருங்க. RSS வந்து எங்கள் தாய் சார், எங்கள் தாய். ஒத்துக்கிறேன், அவங்க சொல்றது சரியா? நீங்க தாய் கூட நீங்க விவாதத்துக்கு போவீங்கல்ல. ஒரு தாய் ஒரு தவறான விஷயத்த சொல்றாங்க, இல்ல சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க விவாதத்துக்கு போவீங்கல்ல. அதே மாதிரி RSS சொல்லக்கூடியதை நீங்க விவாதிக்கணும்ல. சரியா தப்பா, இல்ல தவறான விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க RSS மோகன் பகவத் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 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 ஒப்பீடு, நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னு சொன்னா, திராவிட இயக்கத்துல பெரியார் வந்து கடவுள் இல்லவே இல்லைன்னாரு. அண்ணா வந்து ஓட்டு அரசியல் மீது நம்பிக்கை வந்த பிறகு ஓட்டு அரசியலின் அதிகாரத்தை கைப்பற்றினாதான் நாம நினைக்கிறத, நம்முடைய கருத்துக்களை சொல்ல முடியுங்கிறதுக்காக அண்ணா ஓட்டு அரசியல் மீது நம்பிக்கை வைக்கும் போது என்ன சொன்னாரு? கடவுள் இல்லவே இல்லை என்ற பெரியாரோடு மாறுபட்டு அண்ணா என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. கலைஞர் என்ன சொன்னாருன்னா, கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாதுன்னாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் வந்து திமுக குடும்பத்துல எல்லாரும் ஊரா போய் கோயில்ல பால் குடம் தூக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, RSS தப்பா பேசிடக்கூடாது. இப்போதைக்கு RSS உடைய கருத்துக்கு நீங்க பதில் கருத்து சொல்லிடக்கூடாது, பாஜக நிலைப்பாட சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, RSS வந்து இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்துக்களுடைய இறையாண்மையை, இந்தியாவுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இயக்கம். அதனால RSS சொல்றதெல்லாம் நாங்க வந்து RSSக்கு எங்களுக்கும் முடிச்சு போடுற வேலையை தினமலர் செய்யாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தினமலர் ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகை வந்து, பாரம்பரியமிக்க ஊடகம் வந்து அரசியல் கட்சிகள் கேட்கக்கூடிய முன்வைக்கக்கூடியதுக்கு விளக்கங்களை தான் கேட்கிறோம். RSS ஒண்ணு சொல்லுது, அதுக்கு பாஜக என்ன பதில் சொல்லுது? இல்லைன்னா RSS சொல்வது சரியா சரி இல்லையா அப்படின்னு ஒரு பாஜக நிர்வாகியா நீங்க சொல்லலாம். அதுக்கான இடம் கொடுக்குது இந்த களம். இல்ல, நான் என்ன கேளுங்க கோவலரசு சார், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், உரிய அதிகாரம் பெற்ற தலைவர்கள் உரிய நேரத்தில் அது வந்து RSS கருத்தை நாங்கள் இந்தந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சார், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த மொழி இனம் அல்லது இனம் இந்திய இனம் பாரத தேசமாக இருக்கட்டும், அது பாரத தேசம். இன்னும் சொல்ல போனா பாரத தேசம் வந்து பழம்பெரும் தேசமாக ஆப்கானிஸ்தான் வரையில இருந்த இந்த தேசத்தை நாம இடைக்காலத்துல நாம காலப்போக்கில் அதை கைவிட்டு பல்வேறு ஆக்கிரமிப்புகள்
அல்லது பல்வேறு படையெடுப்புகள்ல வந்து நம்முடைய தேசத்தினுடைய எல்லை சுருங்கிடுச்சு. இன்னைக்கும் கூட எல்லைப்புறத்துல இருக்கிற அச்சுறுத்தல்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிய முறையில் வழிகாட்டக்கூடிய இடத்தில் RSS இயக்கம் RSS இயக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதுகாப்பாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற இயக்கம். அதனால அந்த கட்சியினுடைய பாரதிய RSS இயக்கத்தினுடைய தலைவர், RSS வந்து கட்சி கிடையாது, ஒரு மூவ்மெண்ட், இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மோகன் பகவத் அவர்கள் சொன்ன கருத்தை பாரதிய ஜனதா கட்சி உரிய முறையில் பரிசீலிக்கும் என்பது என்னுடைய பரிசீலிக்கும். நன்றி திரு நித்யானந்தம். பரிசீலிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பரிசீலிப்பாங்களா? இதெல்லாம் பரிசீலிக்கக்கூடிய விஷயமா? அப்படி RSS மோகன் பகவத் சொல்றதை எடுத்தால் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கான செலவை யாரு பார்ப்பாங்க, அவங்களுடைய கல்வி செலவை யாரு பார்ப்பாங்க அப்படிங்கிற பெரிய கேள்விலாம் இருக்குல்ல இன்னைக்குள்ள காலகட்டத்தில். RSS கருத்து, அதனுடைய அகில இந்திய தலைவர் மானனீய சர்சங்க சாலக் என்று சொல்லுவோம், அகில இந்திய தலைவரை மோகன் பாகவத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று நினைத்து நாளை சொல்வதல்ல, இந்த நாட்டுடைய நன்மைக்காக தொலைநோக்கோடு சொல்லப்பட்ட கருத்துக்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இப்பொழுது மோடி அவர்கள் கூட பின்பற்றி வருகிறார். தொலைநோக்கு திட்டங்களைத்தான் அதிகம் செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் RSSனுடைய முறை. ஆக இன்றைக்கு மோகன் பகவத் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து விட்டார். இதுவரை குடும்ப கட்டுப்பாடு ஒன்றுதான் நமக்கு தேவையானது என்று கருதினோம். அது குடும்ப கட்டுப்பாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி 370 தற்காலிகமானது என்று சொன்னோமோ அப்படி தற்காலிகமானதாகத்தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்கும். ஏன் என்று சொன்னால், குடும்ப கட்டுப்பாடு ஏன் நடைமுறைக்கு வந்தது? நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களா வறுமைன்னு. இவர்களுக்கு உணவுக்கு என்ன செய்வது? ஆக உணவு, உறைவிடம், உடை இவைகளெல்லாம் கொடுப்பதற்கான பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாக இந்த நாடு இருக்குமேயானால் நாம் சொல்வதைப் போல உடனடியாக மக்கள் தொகையை பெருக்க முடியும். ஆனால் மக்கள் தொகையை மட்டுமே பெருக்கிவிட்டு அவர்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது பேராபத்திலே சென்று முடியும். அது மோகன் பகவத் அவர்களுக்கும் தெரியும். அது இன்றைக்கு அவர் துவக்கி வைத்திருக்கிறார். நாம் வேகமாக முன்னேற வேண்டும், இந்த திசையிலே செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாடு பின்னடைவை செல்லும். வெறும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் மக்கள் தொகையை குறைக்கலாம், ஆனால் வளர்ச்சியும் சேர்ந்து குறைந்துவிடும், சக்தியும் சேர்ந்து குறைந்துவிடும். இதை அவர் வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு தொலைநோக்கோடு அந்த ஒரு அறிவுரையை, அந்த கருத்தை, அறிவுரைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், RSS யாருக்கும் அறிவுரை சொல்லாது, அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி RSSலே பயிற்சி பெற்று வந்தவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று என்றைக்குமே RSS எதேச்சாதிகாரத்தோடு செயல்படாது. அவர்களுக்கு இந்த ஆட்சி செய்வது சரியான போக்கிலே இல்லையே என்று கருதினால் அவர்கள் அந்த கட்சி அல்லது அந்த அமைப்பு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பிலே வருவதற்கு நம்முடைய வேலைகளை நாம் நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி வேலைகளை பார்ப்போம், அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுவார்கள். அந்த விட்டுவிட்ட காரணத்தினாலே தான் கடந்த பாராளுமன்றத்தில் பார்த்ததாக உங்களைப் போல ஊடகக்காரர்களும் அதிகமாக பேசுகிறார்கள். இப்பொழுது மீண்டும் ஹரியானாவில் வெற்றி, மகாராஷ்டிராவில் வெற்றி என்றால் RSSக்கு வெற்றி என்று சொல்லுகிறீர்கள். ஆக RSS சரியான பாதையிலே சென்றால் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளும், அதற்காக உழைக்கும். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லுகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சி இன்னும் ஒரு 30 ஆண்டுகளாவது நிச்சயமாக ஆளும் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே தான், அல்லது வேறு எந்த கட்சி வந்தாலும் சரி, இந்த கருத்தை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி RSS சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு இன்றைக்கி மக்கள் தொகையை பெருக்கணும்? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் டெமோகிராஃபிக் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 2.11 அந்த அளவிற்கு நம்முடைய பாப்புலேஷன் growth குறையும், அதாவது மக்கள் தொகை பெருக்கம் குறையும் என்று சொல்லி, அதுதான் ஆபத்தானது. அப்படி குறைகின்ற பொழுது வயதானவர்கள் இறந்து போவார்கள் குறையும் என்று சொல்லவில்லை. குடும்ப கட்டுப்பாட்டின் மூலமாக இளைய துடிப்புள்ளவர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும், அது நாட்டுக்கு பேராபத்து. இதைத்தான் பாகவத் அவர்கள் மனதிலே வைத்து இதை சொல்லியிருக்கிறார். இது பாஜகவிற்கு மட்டுமல்ல, காங்கிரஸிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட மாடலுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேசத்துக்காக சொல்லியிருக்கிறார்.
அது எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து அல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் தேசத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறைகூவல். அதைத்தான் மானனீய மோகன் பாகவத் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். நன்றி நன்றி சார். குறைந்தது 3 குழந்தைகளை பெற RSS அட்வைஸ். அரசே வளர்க்க ஏற்பாடு செய்யுமா அல்லது கல்வி இலவசம் ஆகுமா? இது சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக முன்வைத்தாங்க. RSS சித்தாந்தவாதி திரு நித்யானந்தம், பாரதிய ஜனதா கட்சியிடம் திரு தூத்துக்குடி செல்வம், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.